நம்ம மக்கள் சூப்பர் ஸ்டார் திரு ராகவா லாரன்ஸ் அவர்கள் அரசியலுக்கு வர போறேங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ அனௌன்ஸ் பண்ணாரு. அந்த வீடியோலயே நான் அரசியலுக்கு வரலாமா இல்ல அரசியலுக்கு வர வேணாமா அப்படின்னு சொல்லி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க அப்படின்னு சொல்லியும் திரு ராகவா லாரன்ஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு. நான் அரசியலுக்கு வர போறேன் அப்படின்றத எங்க அம்மா கிட்ட போய் முதல்ல சொன்னேன். அப்ப எங்க அம்மா இந்த மாதிரி கருத்துக்கள்லாம் சொன்னாங்க. திரும்ப மறுபடியும் சொன்னேன். அப்போ எங்க அம்மா இந்த மாதிரி கருத்துக்கள்லாம் சொன்னாங்க. இப்பவும் போய் சொல்லியிருக்கேன். அப்ப எங்க அம்மா இந்த மாதிரி கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்கேன்னு சொல்லி திரு ராகவா லாரன்ஸ் அவர்கள் எண்ணற்ற கருத்துக்களை தெரிவிச்சிருந்தாரு. அவர் அந்த வீடியோல என்ன கருத்துக்களை தெரிவிச்சிருந்தாரோ அந்த கருத்துக்கள்லாம் ஒரு ஓரமா இருந்துட்டு போகட்டும். பட் திரு ராகவா லாரன்ஸ் அவர்கள் அரசியலுக்கு வருவாரா வரமாட்டாரா? திரு ராகவா லாரன்ஸ் அவர்கள் அரசியலுக்கு வரணுமா வரக்கூடாதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு தனி மனிதரா திரு ராகவா லாரன்ஸ் அவர்கள் ரொம்ப ரொம்ப நல்லவருங்க. தான் சம்பாதிச்ச காசை பல மக்களுக்கு கொடுத்து உதவி பண்றாருங்க. முடியாதவங்களுக்கு கொடுக்குறாரு, இயலாதவங்களுக்கு கொடுக்குறாரு, ஏழ்மையான மக்களுக்கு கொடுக்குறாரு, ஊனமுற்றவங்களை தன்னோட படங்கள்ல நடிக்க வைக்கிறாரு, ஊனமுற்றவங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்குறாருங்க. அப்படி மக்களுக்கு சொந்த காசை அள்ளி அள்ளி கொடுக்குற ஒருத்தர் அரசியலுக்கு வந்தாதான் மக்கள் சந்தோஷமா இருப்பாங்க. இல்லாத மக்கள்ன்ற ஒருத்தவங்க இல்லாம போவாங்க அப்படின்னு சொல்லி பல பேர் சொன்னாலும் சொல்லலாம். அதனால தன்னோட சொந்த காசை எடுத்து தன்னோட சொந்த காசின் மூலமா எவ்வளவு காசை மற்றவங்களுக்கு செலவு பண்ண முடியுமோ அவ்வளவு காசை மற்றவங்களுக்கு செலவு பண்ற ஒரு தனி மனிதரான திரு ராகவா லாரன்ஸ் அவர்கள் கண்டிப்பாவே அரசியலுக்கு வரலாம். அவர் தேர்தலில் போட்டியிடலாம், அவர் தேர்தலில் ஜெயிக்கலாம், அவர் சட்டமன்ற உறுப்பினராகலாம், இல்ல நாடாளுமன்ற உறுப்பினராகலாம், அவர் தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு போகலாம், இல்ல இந்திய நாடாளுமன்றத்துக்கு போகலாம், அவரு தமிழ்நாடோட அமைச்சராகலாம், அவர் இந்தியாவோட மத்திய அமைச்சராகலாம். தமிழ்நாட்டு மக்கள்ல ஒரு 1.25 கோடி பேர் திரு விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்ட மாதிரி திரு ராகவா லாரன்ஸ் அவர்களுக்கு ஒரு 2.25 கோடி பேர் ஓட்டு போட்டாங்கன்னா அவரும் தமிழ்நாட்டு முதலமைச்சராகலாம். அப்படி இல்லாம இந்தியா முழுக்க இருக்க மக்கள் கணக்கே இல்லாம திரு ராகவா லாரன்ஸ் அவர் ஓட்டு போட்டா அவர் இந்தியாவோட பிரதமர் கூட ஆகலாம். தனி மனிதரான திரு ராகவா லாரன்ஸ் அவர்கள் முதலமைச்சர் ஆனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, பிரதமர் ஆனா கூட எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா நடிகரான திரு ராகவா லாரன்ஸ் அவர்கள் அரசியலுக்கே வரக்கூடாது. அவர் அரசியலுக்கு வர்றதுக்கு எந்த ஒரு தகுதியுமே இல்லைன்றது என்னோட தனிப்பட்ட கருத்து. ஏன்னா நடிகர் திரு ராகவா லாரன்ஸ் அவர்கள் தன்னோட சினிமா கரியர்ல பாண்டி, முனி, இரும்பு கோட்டை, முரட்டு சிங்கம், காஞ்சனா மாதிரியான பல நல்ல படங்கள்ல சிரிக்கிற மாதிரி, ரசிக்கிற மாதிரி, குழந்தைகள் கொண்டாடுற மாதிரி, குடும்பம் குடும்பம் பார்த்து கொண்டாடுற மாதிரியான எண்ணற்ற படங்கள்ல திரு ராகவா லாரன்ஸ் அவர்கள் நடிச்சிருக்காரு. எப்ப முன்னாடி நடிச்சிருக்காரு. இதே மாதிரியே திரு ராகவா லாரன்ஸ் அவர்கள் காஞ்சனா 2, காஞ்சனா 3, மொட்டை சிவா, கெட்ட சிவா, சிவலிங்கா, சந்திரமுகி 2 மாதிரியான படங்கள்லயும் திரு ராகவா லாரன்ஸ் அவர்கள் நடிச்சிருக்காரு. சினிமா துறை என்னதான் ஒரு கலைத்துறையா பார்க்கப்பட்டாலுமே எண்ட் ஆஃப் த டே சினிமாவும் ஒரு வியாபாரம் தான். அதனால அந்த வியாபாரத்துல எப்படி பெரிய அளவு லாபத்தை பார்க்கலான்றது தான் எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. அந்த வகையில் தான் திரு ராகவா லாரன்ஸ் அவர்கள் முனின்னு ஒரு படம் எடுக்கிறாரு, அந்த படம் ஹிட் ஆகுது. அதை மையமா வச்சுட்டு காஞ்சனா ஒரு படம் எடுக்கிறாரு, அந்த படமும் ஹிட் ஆகுது. அடுத்து காஞ்சனா 2, காஞ்சனா 3, இப்ப காஞ்சனா 4ன்னு சொல்லி தொடர்ச்சியா திரு ராகவா லாரன்ஸ் அவர்கள் தனக்கு எந்த ஒரு விஷயம் ஸ்ட்ராங்கா வருமோ, எதை மக்கள் ரசிக்கிறாங்களோ, ரொம்ப ரொம்ப முக்கியமா குழந்தைகள் ரசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி திரு ராகவா லாரன்ஸ் அவர்கள் தொடர்ச்சியா ஒரே மாதிரியான படங்கள்ல எடுக்கிறாரு, நடிக்கிறாருன்னு சொல்லலாம். ஏங்க ரஜினிகாந்த் ஒரே மாதிரி படத்தை தான் நடிச்சுட்டு வந்திருக்காரு. ரஜினிகாந்தோட ஃபார்முலாவில் தான் விஜய் அவர்களும் ஒரே மாதிரி கதைகள்ல இல்ல ஒரே மாதிரி கதை இல்லாம ஒரே மாதிரியான மாஸ் மசாலா கமர்ஷியல் என்டர்டைன் படங்கள்ல தான் பெரிய நடிகர் எல்லாருமே நடிச்சுட்டு வராங்க. அதே மாதிரிதான் எங்க அண்ணன் ராகவா லாரன்ஸ் அவர்களும் அவருக்கு காஞ்சனா ஹிட் ஆச்சு, காஞ்சனா 2 ஹிட் ஆச்சு, அதனால காஞ்சனா 3 எடுத்தாரு. காஞ்சனா 3 ஹிட் ஆனதுனால இப்ப காஞ்சனா 4 எடுக்கிறாரு. இதுல என்னங்க தப்பு அப்படின்னு கூட ஒரு சிலர் கேட்கலாம். ஆனா திரு ராகவா லாரன்ஸ் அவர்கள் முனி, காஞ்சனா மாதிரி படங்கள் எடுத்தப்ப அந்த படங்கள்ல வர சீன்ஸ் எல்லாமே ரசிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அதன் பிறகு திரு ராகவா லாரன்ஸ் அவர்கள் மொட்டை சிவா, கெட்ட சிவான்ற படத்துல மக்கள் சூப்பர் ஸ்டார் அப்படின்ற டைட்டில் கார்டோட தன்னோட பேரை போட்டாரு. எப்ப அவரு தனக்கு தானே மக்கள் சூப்பர் ஸ்டார்னு சொல்லி பட்டை வச்சுக்கிட்டாரோ அதன் பிறகு அவர் நடிச்ச எல்லா படங்களையும் பாருங்களேன். மேபி ஒரு சில படங்கள்ல இந்த விஷயம் கம்மியா இருந்திருக்கலாம். ஆனா அவர் நடிச்ச பெரும்பாலான படங்கள்ல அவரு தனக்கு தானே பில்டப் வைப்பாரு, பில்டப் வச்சுக்கிட்டே இருப்பாரு. இன்னொரு பக்கம் முனி, காஞ்சனாமான படங்கள் அந்த காமெடி சீன்ஸ் ரசிக்கிற மாதிரி இருந்திருக்கும். ஆனா அதன் பிறகு அவர் நடிச்ச படங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது முகம் குழிக்கிற மாதிரி தான் இருந்திருக்குமே. இதுல நம்மாலு மேடம் கோவை சரளா, மேடம் தேவதர்ஷினி சொல்லி இவங்க எல்லாரையும் வச்சுக்கிட்டு பண்ண காமெடி சீன்ஸை பத்தி எல்லாம் என்னன்னு சொல்றது? ஏங்க ராகவா லாரன்ஸ் அவர்கள் தனி மனிதரை நல்ல விஷயங்கள் தாங்க பண்றாரு. அவர் சினிமாக்குள்ள ஸ்கிரீனுக்குள்ள என்னமோ பண்ணிட்டு போகட்டும். ஆனா அவர் அந்த ஸ்கிரீன் மூலமா சம்பாதிச்ச காசை எடுத்து மக்களுக்கு நல்லது தானங்க பண்றாரு. அப்படி நல்லது பண்ணும்போது அவர் காஞ்சனா 3 படத்தில் நடிச்சா என்ன, சந்திரமுகி 2 படத்தில் நடிச்சா என்ன,
காஞ்சனா 3 படம் முனி மற்றும் காஞ்சனா சீரிஸோட லெகசியை காலி பண்ணிட்டோம். சந்திரமுகி 2 படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட சந்திரமுகி பட லெகசியும் காலி பண்ணிட்டோம். இதனால யாருக்குங்க என்னங்க பிரச்சனை? அவரு தனி மனிதரா ரொம்ப ரொம்ப நல்லவருங்க, ரொம்ப ரொம்ப வல்லவருங்க, நாளும் தெரிஞ்சவருங்க. குஷ்புவுக்கு கோயில் கட்டின தமிழ்நாட்டுல பெத்த தாய்க்கு கோயில் கட்டின பெரிய மனுஷங்க எங்க அண்ணன் ராகவா லாரன்ஸ். அவரு கண்டிப்பா அரசியலுக்கு வந்தே தீரணுங்க அப்படின்னு சொல்லி அவரோட ஆதரவாளர்கள் பல பேர் கருத்து தெரிவிச்சுட்டு வரத நாம எல்லாரும் பார்த்துட்டு தான் வருமே. திரு ராகவா லாரன்ஸ் அவர்கள் இப்ப எதுக்கு அரசியலுக்கு வரணும்? எம்ஜிஆர் அவர்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சரா சினிமால இருந்து வந்து ஆயிருந்தாரு. அதனை தொடர்ந்து மேடம் ஜெயலலிதா சினிமா துறையில இருந்து வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் ஆயிருந்தாங்க. எம்ஜிஆர் ஜெயலலிதா காலகட்டத்திலேயே மக்கள் திலகம் சிவாஜி கணேசன், டி ராஜேந்திரன், அதன் பிறகு அவரு இவரு கார்த்திக் வந்தாரு, ராமராஜன் வந்தாரு, கருணாஸ் வந்தாரு, சரத்குமார் வந்தாரு, ரஜினிகாந்த் வரன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் வராமலேயே போயிட்டாரு, கமல்ஹாசன் வந்தாருன்னு சொல்லி பல பேர் தமிழ் சினிமால இருந்து அரசியலுக்கு வந்திருந்தாலுமே அவங்க யாருமே பெரிய அளவு சோபிக்கல. திரு விஜயகாந்த் அவர்கள் என்னதான் எதிர்கட்சி தலைவர் ரேஞ்சுக்கு வந்தாலுமே அவருமே தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆகலன்னு சொல்லி பல பேர் தமிழ் சினிமால இருந்து அரசியலுக்கு வந்து ஜெயிக்காம இருந்ததுனால பல பேருக்கு அரசியல் ஆசை இருந்தாலுமே நாம உள்ள வந்தா ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோமான்ற ஒரு வகையான பயத்திலேயே எல்லா நடிகர்களும் இருந்தாங்க. ஆனா இப்ப திரு விஜய் அவர்கள் தமிழ்நாட்டு அரசியலுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் முன்னாடி தான் வந்தாரு. 2 வருஷமா அவரு ஹார்ட் ஒர்க்கும் போடல, ஹோம் ஒர்க்கும் போடல, எதையுமே போடாம 1.25 கோடி மக்கள் அவருக்கு ஓட்டு போட்டு இப்ப அவரு தமிழ்நாட்டோட முதலமைச்சரா இருக்காரு. திரு விஜய் அவர்கள் நல்லா டான்ஸ் பண்ணுவாரு. திரு ராகவா லாரன்ஸ் அவர்களும் நல்லாவே டான்ஸ் பண்ணுவாரு. திரு விஜய் அவர்கள் நல்லா காமெடி பண்ணுவாரு. திரு ராகவா லாரன்ஸ் அவர்களும் நல்லா காமெடி பண்ணுவாரு. திரு விஜய் அவர்கள் அண்ணாமலை தம்பி இங்கே ஆட வந்தேடா அப்படின்னு சொல்லி பாட்டு பாடி பெரிய ஆள் ஆனார்னா, ஐ மீன் சினிமா துறையில பெரிய ஆள் ஆனார்னா, நம்ம ஆளு நான் சூப்பர் ஸ்டார் ரசிகன் தான், எனக்கு கருப்பு தான் பிடிக்கும், அவரும் கருப்பு நானும் கருப்பு அப்படின்னு சொல்லி இவரும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை மேற்கோள் காட்டி தான் திரு ராகவா லாரன்ஸ் அவர்களும் பெரிய ஆளா இருந்தாரு. தனக்கு தானே முன்னாடியே சொன்ன மாதிரி மக்கள் சூப்பர் ஸ்டார்னு சொல்லி பட்டம் கொடுத்துக்கிட்டாருன்னு சொல்லி திரு விஜய் அவர்களோட ஜேர்னியும் சரி, திரு ராகவா லாரன்ஸோட ஜேர்னியும் சரி கிட்டத்தட்ட பல இடங்களில் ஒத்து போகலாம். இதுல ஒரு ஃபன்னான விஷயம் என்னன்னா, திரு விஜய் அவர்கள் 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சு தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆயிருக்காருன்னா அதுக்கு யாரு காரணம்? குழந்தைகள் காரணம். எப்படி குழந்தைகள் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து தன்னோட பெற்றோர்கள் கிட்ட, தன்னோட தாத்தா பாட்டி கிட்டலாம் போயிட்டு எங்க விஜய் எங்களுக்கு ஓட்டு போடுங்க, எங்க விஜய் மாமாவுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னதுனால்தான் பல பேர் திரு விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டிருந்தாங்க. அதே மாதிரி திரு ராகவா லாரன்ஸ் அவர்கள் முனி படம் எடுத்தாரு. கண்டிப்பா அந்த படம் ஓட வேண்டிய படம். காஞ்சனா எடுத்தாரு, அந்த படமும் ஓட வேண்டிய படம். காஞ்சனா 2 ரொம்ப சுமாரா இல்லைன்னு சொன்னாலுமே கூட அந்த படம் பெரிய அளவு ஹிட் ஆக வேண்டிய படம் இல்லை. ஆனா அந்த படம் ஓடுனதுக்கு யார் காரணம்? குழந்தைகள் காரணம். காஞ்சனா 3 கண்டிப்பாவே ஓட வேண்டிய படம் கிடையாது. ஆனா அந்த படம் ஓடி இருந்தது. அதுக்கு யார் காரணம்? குழந்தைகள் தான் காரணம். இப்படி குழந்தைகள் தொடர்ந்து திரு ராகவா லாரன்ஸ் அவரோட படங்களை கொண்டாடினால்தான் அவர் தொடர்ச்சியா காஞ்சனா, காஞ்சனா 2, காஞ்சனா 3, இப்ப காஞ்சனா 4ன்னு சொல்லி கணக்கே இல்லாம எடுத்துட்டே இருக்காரு. அதனால குழந்தைகள் விரும்பும் விஜய், அதே மாதிரி குழந்தைகள் விரும்பும் ராகவா லாரன்ஸ் சொல்லி பல விஷயங்கள் ஒத்து போகிறதுனால்தான் திரு விஜய் அவர்களே வந்து அரசியல் ஜெயிச்சிட்டாரு. நாம வந்தவா ஜெயிக்க மாட்டோமா அப்படின்ற நம்பிக்கையில கூட திரு ராகவா லாரன்ஸ் அவர்கள் அரசியலுக்கு வரலாம். நாம இந்த வீடியோவுக்காக ஜூன் 13ஆம் தேதி சனிக்கிழமை நைட்டு பேசிட்டு இருக்க வரைக்கும் திரு ராகவா லாரன்ஸ் அவர்கள் என்ன பண்ணிருக்காரு? நான் அரசியலுக்கு வரத்துக்கு பத்தின உங்களோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லி மக்கள் நீங்க எல்லாரும் கருத்து தெரியுங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. திரு ராகவா லாரன்ஸ் அவர்கள் டிவி கீழே சேர போறாருங்க அப்படின்னு சொல்லி பல பேரு, இல்லைங்க திரு ராகவா லாரன்ஸ் அவர்கள் அண்ணாமலை கூட போய் சேர போறாங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு குரூப்னு சொல்லி பல வகையான தகவல்கள் தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்கு. திரு ராகவா லாரன்ஸ் அவர்கள் விஜய் கூட சேரலாம், திரு ராகவா லாரன்ஸ் அவர்கள் அண்ணாமலை கூட சேரலாம், திரு ராகவா லாரன்ஸ் அவர்கள் தனி கட்சி கூட தொடங்கலாம். இதுல எது வேணா நடக்கலாம். அப்படி அவர் எந்த முடிவை எடுத்தாலுமே எண்ட் ஆஃப் த டே அது அவரோட தனிப்பட்ட முடிவா தான் இருக்க போகுது. அப்படி இருக்கும்போது அவர் எதுக்காக மக்களான நீங்க உங்களோட கருத்து தெரிவிங்க அப்படின்னு சொல்லி சொன்னாருன்னே எனக்கு கண்டிப்பாவே தெரியல. ஏன்னா ஒரு தொண்டர்கள்கிட்ட என்னோட ரசிகர்கள்கிட்ட நான் மக்கள்கிட்ட கருத்து கேட்கறேன் அப்படின்னு சொல்லி போய் நிற்கும் போது என்னன்னா 10 பேர் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, 20 பேர் இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க, 30 பேர் இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க, மீதவர்கள் எல்லாரும் சேர்ந்து எண்ணற்ற விஷயங்களை சொல்லும் போது இதுல எதை அவர் எடுத்து எதை முடிவு எடுப்பாரு? அவர் ஆல்ரெடி ஒரு முடிவு எடுத்துட்டு தான் இருக்க போறாரு. சும்மா கண் துடைப்புக்காக மக்கள் நீங்க கருத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறதெல்லாம் தேவையில்லாத விஷயம்ன்றது என்னோட தனிப்பட்ட கருத்து. மேலும் திரு ராகவா லாரன்ஸ் அவர்கள் திருச்சி கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிட போறாரு அப்படின்ற நியூஸ்ல இருந்து தான் திரு ராகவா லாரன்ஸ் அவர்கள் அரசியலுக்கு வர போறாருன்ற அப்படின்ற ஒரு நியூஸுமே பெரிய அளவுல பேசப்பட தொடங்கி இருந்தது. அப்படி இருக்கிறதுனால திரு ராகவா லாரன்ஸ் அவர்கள் திருச்சி கிழக்கு தொகுதியில போட்டியிடுவாரா, போட்டியிட மாட்டாரா? திரு ராகவா லாரன்ஸ் அவர்கள்
ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி தொடங்கினப்போ நான் ரஜினிகாந்த் அவரோட சேர்ந்து இயங்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். ஆனா அம்மா தடுத்தாங்க. திரு ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல் வர போயிட்டாரு, அதனால நான் அரசியல் வர முடியல. இப்ப திரு விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்தப்போ அம்மா கிட்ட போய் சொன்னேன். அம்மா விஜயே அரசியலுக்கு வரான்னு சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்னதா சொன்னாங்க. ஆனா இப்ப திரு விஜய் அவர்கள் ஜெயிச்சதுனால திரு விஜய் அவர்கள் எல்லாத்தையுமே மாத்திட்டாரு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா பெருமைப்பட்டதாகவும் திரு ராகவா லாரன்ஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு. இப்படி திரு ராகவா லாரன்ஸ் அவர்கள் திரு விஜய் அவர்களோட அரசியல் வருகை, திரு விஜய் அவரோட அரசியல் வெற்றியை பத்தி எல்லாம் பேசுறதுனால திரு ராகவா லாரன்ஸ் அவர்கள் தாவேகால சேர்ந்து திருச்சி கிழக்கு தொகுதியில போட்டியிட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லதான். அதனால திரு ராகவா லாரன்ஸ் அவர்கள் மக்கள் கிட்ட கருத்தை கேட்டிருக்காரு. மக்கள் கிட்ட கருத்தை கேட்டிருக்கிறதுனால அவரோட ரசிகர்கள், அவரோட ரசிகைகள் திரு விஜயோட ஸ்டைல சொன்னா அவரோட நண்பாஸ், அவரோட நண்பீஸ், அவரோட தோழாஸ், அவரோட தோழிஸ், ரொம்ப ரொம்ப முக்கியமா காஞ்சனா பட சீரிஸ் வெற்றி அடைறதுக்கு காரணமா இருந்த குழந்தைகள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து திரு ராகவா லாரன்ஸ் அவர்கள் நோக்கி என்னமான கருத்தை தெரிவிக்க போறாங்க. அந்த கருத்துக்கள்ல இருந்து முக்கியமான கருத்துக்கள் எடுத்து திரு ராகவா லாரன்ஸ் அவர்கள் என்ன முடிவெடுக்க போறாரு? திரு ராகவா லாரன்ஸ் அவர்கள் விஜயோட தாவேக்கால சேர போறாரா, இல்ல வி த லீடர் அண்ணாமலையோட சேர போறாரா? திரு ராகவா லாரன்ஸ் அவர்கள் திருச்சி கிழக்கு தொகுதியில போட்டியிடுவாரா, போட்டியிட மாட்டாரான்னு சொல்லி இது எல்லாத்தையும் நாம இனி வரக்கூடிய நாட்கள்ல காத்திருந்து தெரிஞ்சுக்கலாம். ஆனா முன்னாடியே சொன்ன மாதிரி தனி மனிதரா ராகவா லாரன்ஸ் அவர்கள் அரசியலுக்கு வரத்துல எனக்கு எந்த வித கருத்து வேறுபாடுமே இல்லை. ஆனா காஞ்சனா 3 படத்தில் நடிச்ச திரு ராகவா லாரன்ஸ் அவர்கள், சந்திரமுகி 2 படத்தில் நடிச்ச திரு ராகவா லாரன்ஸ் அவர்கள், ரொம்ப ரொம்ப முக்கியமா மொட்டை சிவா கெட்ட சிவா படத்தில் நடிச்ச மக்கள் சூப்பர் ஸ்டார் திரு ராகவா லாரன்ஸ் அவர்கள் கண்டிப்பாவே அரசியலுக்கு வரவே கூடாது. அப்படி வந்தாருன்னா மக்கள் அவருக்கு ஓட்டு போற்றக்கூடாது, அவ்வளவுதான். அதனால ஒருவேளை திரு ராகவா லாரன்ஸ் அவர்கள் அரசியலுக்கு வந்தாலோ, திரு ராகவா லாரன்ஸ் அவர்கள் ஒருவேளை திருச்சி கிழக்கு தொகுதியில போட்டிட்டாலோ, திருச்சி கிழக்கு தொகுதியில போட்டிட போறேன் இல்ல அரசியலுக்கு வரப்போற திரு ராகவா லாரன்ஸ் அவர்கள் சொந்த காசுல மக்களுக்கு நல்லது பண்ற ராகவா லாரன்ஸா இருக்க போறாரா, இல்ல மொட்டை சிவா கெட்ட சிவா படத்துல புது மொழி பழைய மொழின்னு சொல்லி பல பேரை பஞ்சர் பண்ணாரு அந்த ராகவா லாரன்ஸா இருக்க போறான்றத நாம பொறுத்திருந்து பார்க்கலாம். சிங்க பெண்ணே ஆனினமே உன்னை வணங்குமே நன்றி கடன் தீர்ப்பதற்கே அப்படின்னு சொல்லி பிகில் படத்துல பாட்டு பாடியிருந்த தமிழ்நாட்டு முதலமைச்சரான திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் சிங்க பெண் சிறப்பு அதிரடி படை அப்படின்ற முக்கியத்துவம் வாய்ந்த திட்டத்தை சமீபத்துல தொடங்கி வச்சிருந்தாரு. இந்த தொடக்க விழாவின் போது திரு விஜய் அவர்கள் பேசியிருந்தாரு. எனக்கு தெரிஞ்சு திரு விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்த நாள்ல இருந்தே ரொம்ப ரொம்ப லோக்கியா பேசியிருந்த ஒரு பேச்சுனா அது இந்த சிங்க பெண் சிறப்பு அதிரடி படை திட்டத்தை தொடங்கி வச்சப்ப திரு விஜய் அவர்கள் பேசியிருந்தது தான். ஏன்னா திரு விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்த முதல் நாள்ல இருந்து கடைசியா பேசின திருச்சி கிழக்கு கூட்டம் வரைக்கும்னு சொல்லி எங்க போனாலும் இங்க 2 பேருக்கு தான் போட்டியே. இன்னொன்னு தூய சக்தி, தீய சக்தி, தீந்து போன சக்தி, பார சக்தி, தூர சக்தி அப்படின்னு சொல்லி பஞ்சுக்கு மேல பஞ்சா நம்ம ஆளு பேசுவாரு பேசிட்டே இருப்பாரு. அப்படி அவர் பேசுற விஷயத்துல கண்டென்ட்ன்ற ஒண்ணு எங்கேயுமே இருக்காது. ஆனா நம்ம ஆளோட பேச்சை கேட்ட அவரோட நண்பி தோழிஸ் எல்லாரும் சும்மா சோசியல் மீடியால ஃபயர் விட்டுட்டு தான் இருப்பாங்க. அப்படி ஒவ்வொரு கூட்டத்திலயும் தன்னோட நண்பீஸ் மற்றும் தோழிஸ ஃபயர் விட வச்ச நம்ம மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் இந்த சிங்க பெண் சிறப்பு அதிரடி படை திட்டத்தை தொடங்கி வைக்கும் போது பேசின விஷயம் ரொம்பவே லோக்கியா இருந்தாலுமே அவர் பல முக்கியமான விஷயங்களை பேசியிருந்தாரு. அவர் தன்னோட பேச்சை ஸ்டார்ட் பண்ணும் போதே பெண்களுக்கு எதிரான குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களுக்கு 0 டாலரன்ஸ் அப்படின்னு சொல்லி திரு விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாரு. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் தான். அதே மாதிரியே இந்த மாதிரி குற்றங்களுக்கு மிக முக்கிய காரணம் போதைப் பொருள் தான். அந்த போதைப் பொருள் நடமாட்டத்தை கண்டிப்பாக தடுக்கணும்னு சொல்லி திரு விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாரு. கண்டிப்பாவே போதைப் பொருள் நடமாட்டத்தை கண்டிப்பாவே தடுக்கணும். ஆனா அந்த போதைப் பொருள் லிஸ்ட்ல டாஸ்மாக் வருமா வராதா அப்படின்றத திரு விஜய் அவர்கள் இந்த நொடி வரைக்கும் விளக்கவே இல்லை. அடுத்து திரு விஜய் அவர்கள் இந்த போதைப் பொருள் கலாச்சாரத்துக்கு மே 10 தமிழ்நாட்டு முதலமைச்சரா பொறுப்பேற்ற நான் காரணம் கிடையாது, எனக்கு முன்னாடி ஆட்சி செஞ்ச திமுக தான் காரணம், அவங்களுக்கு முன்னாடி ஆட்சி செஞ்ச அதிமுக தான் காரணம்னு சொல்லாம சொல்லியிருந்தாரு. உண்மையிலேயே திரு விஜய் அவர்கள் ஆட்சிக்கு 1 மாசம் தான் முடிஞ்சிருக்கு. அப்படின்றதுனால இந்த போதைப் பொருள் கலாச்சாரத்துக்கு திரு விஜய் அவர்களை இப்ப நம்ம குற்றம் சாட்டோம்னா அது கண்டிப்பாவே நியாயமான ஒன்றா இருக்க முடியாது. ஆனா திரு விஜய் அவர்கள் மே 10 தமிழ்நாடு முதலமைச்சரா பொறுப்பேற்கிறாரு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வீடியோவாக ஜூன் 13 பேசிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு மாசம் கடந்து போயிடுச்சு. இந்த 1 மாசத்துல திரு விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்க போதைப் பொருள் கலாச்சாரத்தை ஒழிக்கிறதுக்காக எண்ணற்ற விஷயங்களை பண்ணியிருக்கிறதா தகவல் வந்திருக்கு. ஆனா அதோட எண்ட் ரிசல்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா திமுக ஆட்சி எப்படி இருந்ததோ அதே மாதிரிதான் தாவேகாவோட ஆட்சி இருக்குமே.
உதாரணத்துக்கு ஏப்ரல் 10ல இருந்து மே 10 வரைக்கும் ஒரு டேட்டா, மே 10ல இருந்து ஜூன் 10 வரைக்கும் ஒரு டேட்டா. என்ன டேட்டானா அந்த ஏப்ரல் டு மேல டாஸ்மாகோட வருமானம் எவ்வளவு, மே 10ல இருந்து ஜூன் 10 வரைக்கும் டாஸ்மாகோட வருமானம் எவ்வளவு. அதே மாதிரி தமிழ்நாட்டில் ஏப்ரல் 10ல இருந்து மே 10க்குள்ள எவ்வளவு ரூபாய்க்கு கஞ்சா விற்கப்பட்டிருக்கும் அப்படின்ற டேட்டாவை யாரால எடுக்க முடியுமான்னு தெரியல. ஒருவேளை எடுத்தோம்னா ஏப்ரல் 10 டு மே 10 எவ்வளவு கஞ்சா, இந்த குட்கான்னு சொல்லி எந்த ஒரு போதைப் பொருள் எடுத்துக்கிட்டாலுமே அந்த காலகட்டத்தில் எவ்வளவு விற்பனை ஆகியிருக்குதோ, மே 10 டு ஜூன் 10 டேட்டா எடுத்தாலுமே டாஸ்மாக் வருமானமா இருந்தாலும் சரி, இதர போதைப் பொருட்களோட வருமானம் எடுத்துக்கிட்டாலுமே சரி, 1-2 மாச டேட்டாவும் ஈக்குவலா இருக்கும். அப்படி இல்லைன்னா போன மாசத்துல கம்பேர் பண்ணும்போது இந்த மாசத்துல வருமானம் அதிகரிச்சிருக்கதா வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கும்போது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் எல்லாத்துக்குமே காரணம் போதை தான் சொல்லி திரு விஜய் அவர்கள் சொல்றாரு. அது 100% உண்மை. ஆனா அதை தடுக்கிறதுக்கு திரு விஜய் அவர்கள் முதல் மாசத்துல எடுத்த நடவடிக்கைகளை விட இனி வரக்கூடிய நாட்கள்ல, இனி வரக்கூடிய அவரோட ஆட்சி காலம், அதாவது 59 மாசம் ஆட்சி காலம் நிலைமை இருக்கு இல்லையா, இந்த 59 மாசத்துல திரு விஜய் அவர்கள் அவரே சொல்ற மாதிரி 0 டாலரன்ஸை முன்னிறுத்தி வார்னிங்கா மட்டும் இல்லாம அந்த வார்னிங் எக்ஸிக்யூட் பண்ணா மட்டும்தான் இதன் பிறகு திரு விஜய் அவர்கள் என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போறாரு அப்படின்றத மையமா வச்சுக்கிட்டு தான் இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டம் வெற்றி பெறுமா இல்ல தோல்வி அடையமான்றதையே சொல்ல முடியும். இதே பேச்சிலேயே திரு விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா, சுய ஒழுக்கம் மட்டும்தான் இது எல்லாத்துக்குமே ஒரே தேர்வு அப்படின்னு சொல்லி திரு விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாரு. உண்மையிலேயே அதுவுமே கூட 100% உண்மையான விஷயம்தான். டிசிப்ளினை விட செல்ஃப் டிசிப்ளின் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயன்றத நாம எல்லாருமே கண்டிப்பாக ஒத்துப்போம். ஆனா செல்ஃப் டிசிப்ளின்றது எங்கன்னு தொடங்கணும், வீட்டுல இருந்து தொடங்கணும். வீட்டை சுத்தம் பண்ணுங்க, தெரு சுத்தமாகும். தெருவை சுத்தம் பண்ணுங்க, ஊர் சுத்தமாகும். ஊரை சுத்தம் பண்ணுங்க, வட்டம் சுத்தமாகும். வட்டத்தை சுத்தம் பண்ணுங்க, மாவட்டம் சுத்தமாகும். மாவட்டத்தை சுத்தம் பண்ணுங்க, மாநிலம் சுத்தமாகும். மாநிலத்தை சுத்தம் பண்ணுங்க, நாடே சுத்தமாகும். அதனால நாடு சுத்தமாகறதுக்கு எப்படி முதல்ல வீடு சுத்தமாகணுமோ அதே மாதிரி மற்ற எல்லாரும் தனி மனித ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும்னா அதுக்கு முதல்ல திரு விஜய் அவர்கள் தனி மனித ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும். திரு விஜய் அவர்கள் தனி மனித ஒழுக்கத்தை கடைபிடிக்கிற மாதிரியே அவரோட கட்சியை சேர்ந்தவங்களும் தனி மனித ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும். ஆனா கடந்த ஒரு வாரத்துல நியூஸ் பேப்பரை திறந்தாலும் இல்ல ஃபேஸ்புக், ட்விட்டர்னு சொல்லி சமூக வலைதளங்களை திறந்தாலுமே தாவேகா நிர்வாகி இந்த மாதிரி பண்ணிட்டாரு, தாவேகா நிர்வாகி அந்த மாதிரி பண்ணிட்டாருன்னு சொல்லி கடந்த ஒரு வாரத்துல மட்டுமே தாவேகாவை சேர்ந்தவங்க பெண்களுக்கு எதிரான குற்றங்களை ஈடுபடுறதா சொல்லி எண்ணற்ற செய்திகள் வந்துட்டே இருக்கு. திமுக ஆட்சியில திமுக காரங்க இதே மாதிரிதான் பண்ணிட்டு இருந்தாங்க. அதிமுக ஆட்சியிலையும் அதிமுக சேர்ந்தவங்க இதே மாதிரிதான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அதிமுக ஆட்சியில என்ன நடந்ததோ அதே தான் திமுக ஆட்சியில் நடந்தது. திமுக ஆட்சியில என்ன நடந்தோ அதே தான் இப்ப தாவேக ஆட்சியிலையும் நடந்திருக்கு. ஊழல் சக்தி அதிமுக ஆட்சியில் நடந்த அதே விஷயங்கள், தீய சக்தி திமுக ஆட்சியில் நடந்த அதே விஷயங்கள் தூய சக்தியான தாவேக ஆட்சியில் நடந்தா எப்படி தாவேகா தூய சக்தியா இருக்க முடியும்? சரி, தாவேக ஆட்சியில தாவேக ஆட்சின்னு விடுங்க, எந்த ஒரு கட்சியிலுமே பல பேர் இருப்பாங்க, கோடிக்கணக்கான மக்கள் இருப்பாங்க. திரு விஜய் அவர்களுக்கே நடந்து முடிஞ்ச தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் 1.25 கோடி பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. திரு விஜய் அவர்கள் ஓட்டு போட்ட எல்லாருமே நல்லவனா இருக்க முடியாது. அதுல ஒரு சிலர் தப்புகளை செய்யதான் செய்வாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு தனி மனிதர் இல்ல ஒரு சில தனி மனிதர்கள் செய்யற தப்புக்கு எப்படி தாவேகாவையும் தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்கள் குற்றச்சாட்ட முடியும்னு கூட ஒரு சிலர் கேட்கலாம். அது ஒரு வகையில் நியாயம் கூட தான். ஆனா நான் தாவேகா காரனா இருக்கிறதுனாலேயே தப்பு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பண்றவங்கள என்னன்னு சொல்றது? அதனால திரு விஜய் அவர்கள் இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி திட்டத்தை அறிவிக்கும் போதே ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. அது என்னன்னா, தப்பு யாரு பண்ணாலுமே தப்பு பண்ணவங்களுக்கு எவ்வளவு விரைவா நீதிமன்றம் மூலமா தண்டனை வாங்கி தர முடியுமோ அவ்வளவு விரைவா தாவேக அரசு தண்டனை வாங்கி தரும் அப்படின்ற மாதிரி திரு விஜய் அவர்கள் பேசியிருந்தாரு. பழங்காலத்துல ஒரு விஷயம் சொல்லுவாங்க, என்ன 100 குற்றவாளிகள் தப்பிக்கப்படலாம், ஆனா ஒரே ஒரு நிர்வாகம் கூட தண்டிக்கப்படக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதையே தான் திரு விஜய் அவர்களும் இந்த கூட்டத்துல சொல்லியிருந்தாரு. அது என்னன்னா, விரைவான நீதின்றதுக்காக தவறான நீதி வழங்கப்படக்கூடாது, எந்த ஒரு நிரபராதியுமே பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி திரு விஜய் அவர்கள் பேசியிருந்தாரு. 100 குற்றவாளிகள் தப்பிக்கலாம், ஆனா ஒரே ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாது. இதுல செகண்ட் சென்டென்ஸ் ஆன ஒரே ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாதுன்றது கரெக்டான விஷயம். ஆனா 100 குற்றவாளிகள் தப்பிக்கலாமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரே ஒரு குற்றவாளி கூட தப்பிக்க கூடாது. திரு விஜய் அவரோட முதல் மாத ஆட்சியில பல பேர் தப்பு பண்ணிருக்கலாம், தப்பு பண்ண பல பேர் தண்டிக்கப்படாம கூட தப்பிச்சிருக்கலாம். ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல திரு விஜய் அவரோட ஆட்சியில ஒரே ஒரு பெண்ணோ இல்ல ஒரே ஒரு குழந்தையோ கூட எந்த வகையிலுமே பாதிப்படையக்கூடாது. அதுக்கு திரு விஜய் அவர்கள் ஒரு அரணா செயல்படணும். திரு சீமான் அவர்கள் சொல்ற மாதிரி அவர் ஒருவேளை ஆட்சியில இருந்தா அவர் என்ன சொல்றாரு, பெண்கள் மேல கை வச்சாலோ இல்ல குழந்தைகள் மேல கை வச்சாலோ அந்த பெண்ணோட இல்ல அந்த குழந்தையோட உடல் அடக்கம் செய்யறதுக்கு முன்னாடி தப்பு செஞ்சவனை தேடி
கண்டுபிடிச்சி அவனை அடிச்சு காலி பண்ணி புதைச்ச பிறகுதான் அந்த பெண்ணோட இல்ல அந்த குழந்தையோட இறுதி சடங்கு நடைபெறும் அப்படின்ற மாதிரி திரு சீமான் அவர்கள் சொல்றாரு. நம்ம நாட்டோட அரசியல் சட்டத்தை மையமா வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா 99% முடியாது. ஏன்னா மனித உரிமை மீறல் சொல்லி பல விஷயங்கள் இருக்கு, எல்லாமே ஓகே தான். ஆனா அந்த பயம், அந்த பயத்தை உருவாக்கணும். பெண்கள் மேல கை வச்சாலோ இல்ல குழந்தைகள் மேல கை வச்சாலோ திரு விஜயோட ஆட்சியில நம்மளால நடமாட முடியாது. திரு விஜய் அவர்கள் நம்மளை காலி பண்ணிடுவாரு அப்படின்ற ஒரு பயத்தை இதன் பிறகு தப்பு செய்யணும்னு தோன்ற ஒவ்வொருத்தரோட மனநிலையும் திரு விஜய் அவர்கள் உருவாக்கணும். அதுக்கு என்ன பண்ணணுன்றத திரு விஜய் அவர்கள் இன்னையில இருந்து யோசிக்க தொடங்கணும். திரு விஜய் அவர்கள் இந்த மாதிரி யோசிக்க தொடங்குவார்னு சொல்லி பார்த்தா அவர் என்ன பண்றாரு? அதிமுக இருந்து வரவங்கள கட்சியில சேர்க்கிறாரு, திமுக இருந்து வரவங்கள கட்சியில சேர்க்கிறாரு, பாஜக இருந்து வரவங்கள கட்சியில சேர்க்கிறாரு. என்னங்க இது? ஊழல் சக்தியில இருந்து வந்தாலுமே கட்சியில சேர்த்துக்கிறாரு, தீய சக்தி கிட்ட இருந்து வந்தாலும் கட்சியில சேர்த்துக்கிறாரு, கொள்கை எதிரின்னு சொன்ன பாஜக இருந்து வரவங்களையும் கட்சியில சேர்த்துக்கிறாரு. இது என்னங்க மாற்று அரசியல் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஓட்டு போட்ட பல பேருமே கூட புலம்பிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டு முதலமைச்சரான திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் பெரியார் அவர்களையும் அம்பேத்கர் அவர்களையும் தன்னோட கொள்கை தலைவர்களா முன்னிறுத்திருந்தாரு. ஆனா திரு விஜய் அவர்கள் ஓட்டு கேட்க போகும்போதே மசூதிக்கு போனாரு, சர்ச்சுக்கு போனாரு, கோயிலுக்கு போனாரு, ரத்தன் பண்டிட்ன்ற ஒரு ஜோதிடரை கூடவே வச்சுட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லி திரு விஜய் அவர்களை நோக்கி திரு விஜய் அவர்கள் ஒரு மூட நம்பிக்கையோட உருவனுங்க, திரு விஜய் அவர்கள் மூட நம்பிக்கையோட ஒரு முழு உருவங்க அப்படின்னு சொல்லி பல பேர் திரு விஜய் அவர்களை விமர்சிச்சிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது திரு விஜய் அவர்கள் சமீபத்துல ஒரு கோயிலுக்கு போயிருந்தாரு. எந்த கோயிலுக்கு போயிருந்தாரு? கொல்லூர் மூகாம்பிகை கோயிலுக்கு போயிருந்தாரு. ஏங்க, தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு ஒரு கோயிலுக்கு போறதுக்கு உரிமை இல்லை, என்னங்க இது அநியாயமா இருக்கு அப்படின்னு கூட ஒரு சிலர் கேட்கலாம். ஆனா திரு விஜய் அவர்கள் எதுக்காக இந்த கோயிலுக்கு போனாரு அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்திருக்குன்னு சொல்லி பார்த்தா, இந்த கோயிலுக்கு எம்ஜிஆர் போயிருக்காராமா, இந்த கோயிலுக்கு ஜெயலலிதா போயிருக்காங்களாமா, இந்த கோயிலுக்கு போனா எதிரிகளே இல்லாம ஆயிடுவாங்களாமா அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்கிறதாவும் பல பேர் பேசிட்டு இருக்காங்க. எனக்கு இந்த கடவுள் நம்பிக்கை இல்ல, சுத்தமா இல்லை. ஆனா திரு விஜய் அவர்கள் ஏற்கனவே நாம பல வீடியோஸ்ல பேசின மாதிரி, பல பேர் பல வீடியோஸ்ல பேசின மாதிரி, பல பேர் சோசியல் மீடியால கலாய்ச்சா மாதிரி திரு விஜய் அவர்களுக்கு ஜாதகத்துல நம்பிக்கை இருக்கு, திரு விஜய் அவர்களுக்கு ஜோசியத்துல நம்பிக்கை இருக்கு, திரு விஜய் அவர்களுக்கு மூட நம்பிக்கையில கணக்கே இல்லாம நம்பிக்கை இருக்குன்றத பல பேர் சொல்லியிருக்காங்க. திரு விஜய் அவர்களும் சென்டிமெண்ட் பார்த்திருக்காரு, அந்த சென்டிமெண்ட் பார்த்திருக்காரு, இந்த சென்டிமெண்ட் பார்த்திருக்காருன்னு சொல்லி பார்க்கும்போது கண்டிப்பாவே திரு விஜய் அவர்கள் இது எல்லாத்தையுமே நம்புறாருன்றத நாம எல்லாருமே ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அப்படி இருந்தாலுமே கூட எம்ஜிஆர் போயிருக்காரு, ஜெயலலிதா போயிருக்காருன்னு சொல்லி இப்ப திரு விஜய் அவர்களும் எங்க போயிருக்காரு? கொல்லூர் மூகாம்பிகை கோயிலுக்கு போயிருக்காரு. இந்த கோயிலுக்கு எம்ஜிஆர் போனதுனால திரு எம்ஜிஆர் அவர்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவர் தான் தமிழ்நாட்டோட முதலமைச்சர். இந்த கோயிலுக்கு மேடம் ஜெயலலிதா போயிருந்தனால மேடம் ஜெயலலிதா அவங்க இறக்கும் போதும் அவங்க தான் தமிழ்நாட்டோட முதலமைச்சர். இப்ப எங்க தளபதி இந்த கோயிலுக்கு போயிருக்காரு, அதனால அவர் இறக்குற வரைக்கும் அவர் தான் தமிழ்நாடு நிரந்தர முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி தாவேக்காவை சேர்ந்தவங்க பல பேர் இப்பவே ஃபயர் விட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதுல ஒரு படி மேல போன ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, எம்ஜிஆரோட பேரு 3 எழுத்து, எங்க தளபதி விஜயோட பேரும் 3 எழுத்து. எம்ஜிஆர் அவர்களும் சினிமா துறையில இருந்து வந்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆனாரு, எங்க தளபதியும் சினிமா துறையில இருந்து வந்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆயிருக்காரு. எம்ஜிஆர் போட்டியிட்ட முதல் தேர்தலே ஜெயிச்சு முதலமைச்சர் ஆயிருந்தாரு, எங்க தளபதியும் போட்டியிட்ட முதல் தேர்தலே ஜெயிச்சு தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆயிருக்காரு. எம்ஜிஆர் அவர்கள் முத்துவேல் கருணாநிதியை தோக்கடிச்சு தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆனாரு, எங்க தளபதி விஜய் அவர்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை தோக்கடிச்சு தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆயிருக்காரு. எம்ஜிஆர் எடுத்த ஓட்டு சதவீதத்தை விட எங்க தளபதி அதிக அளவு ஓட்டு சதவீதம் எடுத்திருக்காரு. இதுல இருந்து என்னங்க தெரியுது? தமிழ்நாடோட அடுத்த எம்ஜிஆர் எங்க தளபதி தாங்க அப்படின்னு சொல்லியும் பல பேர் பேசிட்டு இருக்காங்க. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் ஜாதகத்தை நம்பட்டும், ஜோசியத்தை நம்பட்டும், எந்த கோயிலுக்கு வேணா போகட்டும், எந்த கட்சியில இருந்து வரவங்க கட்சியில சேர்த்துக்கிட்டும், அவர் என்ன வேணா ஆகட்டும், அவர் உண்மையிலேயே தமிழ்நாட்டோட அடுத்த எம்ஜிஆர் ஆகட்டும், அவரு தான் தமிழ்நாட்டு நிரந்தர முதலமைச்சர் கூட இருக்கட்டும், என்ன வேணா இருந்துட்டு போகட்டும். ஆனா திரு விஜய் அவர்கள் ஜாதகத்தை நம்பினாலும் சரி, திரு விஜய் அவர்கள் ஜோசியத்தை நம்பினாலும் சரி, திரு விஜய் அவர்கள் மூட நம்பிக்கையோட மொத்த உருவமா இருந்தாலுமே சரி, திரு விஜய் அவர்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி மே 10, 2026 தமிழ்நாட்டு முதலமைச்சரா பொறுப்பேற்றிருந்தாரு. இப்ப திரு விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்து திரு விஜய் அவர்கள் முதலமைச்சரா பொறுப்பேற்று ஒரு மாசத்தை கடந்து ஒரு சில நாட்கள் நடந்து முடிஞ்சிருக்கு. முதலமைச்சர் திரு விஜய் அவர்களோட முதல் ஒரு மாச செயல்பாடு எடுத்துட்டோம்னா எண்ணற்ற குற்றச்சாட்டுகள், எண்ணற்ற விமர்சனங்கள் கண்டிப்பா வரதான் செஞ்சிருக்கு. ஆனா திரு விஜய் அவர்கள் அரசியலுக்கும் புதுசு, திரு விஜய் அவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கும் புதுசுன்றதுனால முதல் ஒரு மாசத்துல திரு விஜய் அவர்கள் செஞ்ச நல்லதை பாராட்டலாம். திரு விஜய் அவர்கள் பண்ண தவறுகளை பல பேர் விமர்சிச்சிருக்காங்க, நானும் விமர்சிச்சிருக்கேன். ஆனா திரு விஜயோட முதல் ஒரு மாச செயல்பாட்டை ஒரு ஓரமா ஒதுக்கி வச்சிருவோம். முன்னாடியே சொன்ன மாதிரி திரு விஜய் அவர்கள் கையில இன்னும் 59 மாசம் முழுசா இருக்கு.
இந்த 59 மாசத்துல திரு விஜய் அவர்கள் சிறப்பா செயல்படலாம், ரொம்ப சிறப்பா செயல்படலாம், சிறப்புக்கெல்லாம் சிறப்பா செயல்படலாம். அதுக்கு முதல்ல திரு விஜய் அவர்கள் என்ன பண்ணணும்? நாம நம்மளோட பல வீடியோஸ்ல சொல்லியிருந்த மாதிரி திரு விஜய் அவர்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். திரு விஜய் அவர்கள் வீட்டுல ஹோம் ஒர்க் பண்ணணும். ஹோம் ஒர்க்னா ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பால்னு சொல்லி அந்த ஹோம் ஒர்க் இல்ல. நாம என்ன மாதிரியான திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்தோம்னா அந்த திட்டங்கள் மக்களுக்கு நல்ல திட்டங்கள் அமையும். எந்த மாதிரி திட்டங்களை நம்ம கொண்டு வந்துடவே கூடாது அப்படின்னு சொல்லி திரு விஜய் அவர்கள் வீட்டுல இருந்து யோசிக்கணும், வீட்டுல இருந்து ஹோம்ஒர்க் பண்ணணும். வீட்டுல பண்ண ஹோம்ஒர்க்கை ஹார்ட் ஒர்க்கா மேல கொண்டு வந்து அதை சிறப்பா எக்ஸிக்யூட் பண்ணா மட்டும்தான் திரு விஜய் அவர்கள் இன்னைக்கு எம்ஜிஆர் ஆவாரா எம்ஜிஆர் ஆக மாட்டாரான்றது என் கையில இல்லை, நம்ம யார் கையிலுமே இல்லை. திரு விஜய் அவர்கள் எம்ஜிஆர் ஆவாரா ஆக மாட்டாரான்றது எனக்கும் தெரியாது, பல பேருக்கு தெரியாது. ஆனா திரு விஜய் அவர்கள் எம்ஜிஆர் ஆகிறாரோ எம்ஜிஆர் ஆகலையோ, ஆனா திரு விஜய் அவர்கள் விஜய் ஆகணும். என்ன விஜய் ஆகணும்? தமிழ்நாட்டின் தலை சிறந்த முதலமைச்சர் விஜய் அப்படின்னு சொல்லி திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் தரம் உயரணும். அதனால திரு விஜய் அவர்கள் தமிழ்நாட்டோட தலை சிறந்த முதலமைச்சர் ஆக போறாரா? அப்படி இல்லைன்னா ஊழல் சக்தி அதிமுக இருந்து, தீய சக்தி திமுக இருந்து, கொள்கை எதிரியான பாஜக இருந்தவரை எல்லாரையும் கூட சேர்த்துக்கிட்டு இவரும் 10-11, அதாவது ஊழல் சக்தி பிளஸ் தீய சக்தி பிளஸ் கொள்கை எதிரியான பாசிச பாஜகவுடன் சொல்லி எல்லாரையுமே ஒன்னா சேர்த்துக்கிட்டு திரு விஜய் அவர்களும் மாற்றம்ன்ற பேர்ல மறுபடியும் ஒரு முறை மக்களுக்கு ஏமாற்றத்தை தர போறாரா? முதல் 1 மாசம் மட்டும்தான் ஏமாற்றமா, இல்ல மீதம் இருக்க 59 மாசமும் ஏமாற்றம் தானா அப்படின்றத நாம இனி வரக்கூடிய நாட்கள்ல எப்பவும் போல பொறுத்திருந்து தெரிஞ்சுக்கலாம்.